அனைவருக்கும் வணக்கம். ஒரு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நிறைய பேர் பாடி வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக ஃபிட்னஸ்க்காக நிறையா பயிற்சிகள்லாம் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், பல பேர் ஜாக்கிங் போகிறோம், ரன்னிங் போவாங்க. இன்னும் சிலர் கிரவுண்டில் ஏதாவது மைல்டு டு மாடரேட் லெவல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஜிம் ஒர்க் அவுட் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உடலை தயார்படுத்தணும் இல்லையா? அப்படி தயார்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பயிற்சிகள் பண்ணணும். ஏன் சார் இந்த பயிற்சிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும்? 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய உடலை அசைக்காமல் படுத்திருப்போம். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். திடீர்னு காலையில் எந்திரிச்சு ஹை இன்டென்சிட்டியில் ஒரு ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ஒரு அதிகப்படியான வேலை கொடுக்கப்பட்டு இதயம், நுரையீரல், ரத்த ஓட்டம் எல்லாமே அதிக வேலைக்கு ஆளாக்கப்படும். அப்போ நமக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும், ரத்த அழுத்தம் மாறுபடும், திடீர்னு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், கை கால்கள் அசதியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிடினஸும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை சூடேற்றும் பயிற்சிகளை நம்ம பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நாம் முதல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறையா டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. வார்ம் அப் எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும், இது நம்மளுக்கு இன்னைக்கு பல பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் இது தெரியுமா நம்மளுக்கு தெரியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கோச் இந்த மாதிரி யாராவது கூட இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணிடுறாங்க. கைடன்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணக்கூடிய சிலருக்கு மைக்ரோ இன்ஜுரிஸ் இல்லாட்டி சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஸ்லோவாக இருக்கணும், ரெத்தமிக்கல் மூமெண்ட்டாக இருக்கணும், மாடரேட் லெவல் இன்டென்சிட்டி இருக்கணும். மசில்ஸ் உள்ள இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ், கார்டிலேஜ் எல்லாத்தையும் நம்ம மொபிலைஸ் பண்ணி விடுறது மூலமாக அந்த டிஷ்யூ 0 லெவலில் இருக்கக்கூடிய அதோடைய மசில் எலாஸ்டிசிட்டி, சாஃப்ட் டிஷ்யூ எலாஸ்டிசிட்டி எலாங்கேட் பண்ணி அதை மேக்ஸிமம் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய சாஃப்ட் டிஷ்யூ அதுக்கேற்ற எலாங்கேட் ஆகும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும். வார்ம் அப் எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திடீர்னு கிரவுண்டுக்கு வருவாங்க. நானே நிறையா கவனிச்சிருக்கேன். ஒரு 10 தடவை ஜம்ப் பண்ணுவாங்க, கையை காலை ஆட்டுவாங்க, அவ்வளோதான். 2 மினிட்ஸ் கூட இருக்காது. ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க, இல்லாட்டி கபடி, வாலிபால், ஹாக்கி இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது சரியான ஒரு முறையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடல் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது ஃபிசிக்கலி ஒரு 10 மூமெண்ட் பண்ணுனா அது எலாங்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபிசியாலஜிக்கலி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஹார்ட்டு, லங்ஸு, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ நம்மளுடைய உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாம் பிளட் சப்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பண்ணக்கூடிய இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் மைல்டு டு மாடரேட் லெவலில் இருக்கிறதுனால இது கிராஜுவலாக பிளட் சப்ளையை அதிகப்படுத்தும் போது ஒரு ஸ்டேஜில் இது நார்மல் பிளட் ப்ரெஷர், நார்மல் ஹார்ட் ரேட், நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதுலேயே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் போகிறோம், இல்லாட்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய உடலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுதான் முதல் விஷயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக போய் நிறைய பேர் மத்தியான நேரத்தில் சாட்டர்டே சண்டே விளையாண்டு நெஞ்சு வலி வருதுன்னு சொல்லிட்டு பல பேர்லாம் இருக்கிறாங்க. உடல் வார்ம் அப் எக்ஸசைஸ் எதுவும் இல்லாமல் திடீர்னு அந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க்கை அதனால் தாங்க முடியல அப்படின்னீங்கன்னா அதனால் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா குறைந்தது 10 நிமிடமாவது பண்ணுறது நல்லது. அப்போ 10 நிமிடம் பண்ணுறது நம்மளுக்கு ஒரே எக்ஸசைஸை 10 நிமிடம் பண்ணணுமான்ற அடுத்து ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் லீவில் விளையாடக்கூடிய பொழுதுபோக்கான விளையாட்டு இந்த கிரிக்கெட்டும், ஃபுட்பாலும், டென்னிஸ் இது 3 தான் அதிகமாக விளையாடுறாங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு பேட்ஸ்மேன், பவுலர் 2 பேருக்குமே கைகள் நல்லா வார்ம் அப்பில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வார்ம் அப் கையில் இருக்கக்கூடிய தோள்பட்டை, எல்போ, ரெஸ்ட் இதுக்கு மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு வார்ம் அப் கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கிரவுண்டில் ஒரே பொசிஷன்லேயே நிற்க போகிறது கிடையாது. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி ஓடிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கிறதுனால டோட்டல் பாடிக்கும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கண்டிப்பாக எந்த கேம் விளையாடுறோமோ அந்த கேமுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்டை
நல்லா கண்டிப்பாக வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணிடணும். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது எத்தனை மூவ்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்றது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பல பேர் என்ன கவுண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பத்துல இருக்கிறாங்க. சிலர்லாம் ஷோல்டர் மூவ்மெண்ட் 50 கவுண்ட்டும் பண்றேன்னு சொல்லுவாங்க, 100 கவுண்ட்டும் பண்றேன்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக பண்றன்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ சாதாரண வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்றதுக்கு 10 to 15 கவுண்ட்ஸ் போதும் நமக்கு. ஏன்னா இது பண்ணணும்னாலே நம்மளுடைய ஜாயிண்ட் நல்லா வந்து வார்ம் அப் கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோ ரெத்தமிக்கல் மூவ்மெண்ட், ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட் இது வந்து பண்றது ஓகே. இதுலயே பல வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணாம ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ப்ரீ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு, போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் வந்து இருக்கு. நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து சொன்ன பிரின்சிபல் தான் இந்த ஸ்ட்ரெச்சிங்கும். ஸ்லோவாக இருக்கணும், லோ இன்டென்சிட்டியில் வந்து இருக்கணும், மினிமம் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் வந்து லோ ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இது ஹைப்பர் ஆக்டிவாக பண்ணணும் அப்படின்னா இது உடனே ஸ்ட்ரெச் ஆகாமல் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தது 30 நிமிடமாவது பண்ணணும். அதிகமாக நம்ம வந்து 45 நிமிடங்கள் 1 மணி நேரம் கூட நம்ம வந்து பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ரைட், தாராளமாக வந்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம கூல் டவுன் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஒன்று இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. ஒரு பயிற்சி பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு கேம் வந்து விளையாடுறோம், விளையாடி முடிச்ச உடனே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி கிரவுண்டில் நம்ம வந்து ஃப்ளாட்டாக புல்லு தரையை எங்கேயாவது இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு சேர் இருந்துச்சுன்னா, டேபிள் இருந்துச்சுன்னா அதில் ஃப்ளாட்டாக படுத்தணும். அந்த மாதிரி நம்மளோட உடல் உடனே ஜீரோ ஆக்டிவிட்டிக்கு வந்து போகக்கூடாது. கூல் டவுன் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளோட உடல் எப்படி ஹைப்பர் ஆக்டிவ்க்கு கொண்டு போகிறதுக்கு வார்ம் அப் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய நம்மளோட பாடியை அதோட ஆக்டிவிட்டியை மறுபடியும் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரவுண்டில் ரிலாக்ஸாக வாக் போங்க, மெதுவாக ரிலாக்ஸாக ஜம்ப் பண்ணுங்க, பாடியை லூஸாக வந்து வச்சுக்கோங்க. கையை காலெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து கிரவுண்டில் உட்காந்துட்டு ஆட்டி விட்டுட்டு இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா வந்து கூல் டவுன் எக்ஸசைஸ் தான் அது. ஸோ இந்த கூல் டவுன் எக்ஸசைஸில் நம்மளுக்கு போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் நம்ம வந்து பண்ணலாம். இந்த போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை இன்டென்சிட்டியில் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நீங்கள் 10 செகண்ட் வந்து பத்தாது, 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கவுண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது மட்டும் 3 to 5 ஸ்ட்ரெச்சிங்ஸ் நம்மளுக்கு வந்து போதுமானது. அப்படி நம்ம பண்ணும் பொழுது சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ், வேற ஏதாவது மசில் மைக்ரோ இன்ஜுரிஸ், டெண்டான் இன்ஜுரிஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் இது மைல்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப நாள் விளையாடாமல் இருந்துட்டு திடீர்னு வந்து விளையாடும் பொழுது ரொம்ப நாள் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணாமல் திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது வார்ம் அப் பண்ணிட்டே பண்ணினாலும் இங்கே டிலேடு ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ்னு ஒரு பாதிப்பு வரும். நம்மளுடைய தசைகள் திடீர்னு இறுக்கமாகி அந்த தசைகள்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் அப்படியே டைட்டாக நின்றுக்கிறோம், கையை ஃபுல் ரேஞ்சுக்கு நம்மளால் நீட்ட முடியாது, ஃபுல் ரேஞ்சுக்கு மடக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம இதை போக விடாமல் இருக்கணும்னா இந்த போஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இது பண்ணும் பொழுது வந்து ஃபுல் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அதே பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணணும். குறைஞ்சது 3 to 5 ஸ்ட்ரெச்சிங்ஸாவது நம்ம வந்து பண்ணணும். பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸை கிராஜுவலாக நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த பயிற்சிகளுக்கும் முன்னும் பின்னும் தண்ணி குடிக்கிறது அவசியமா? ஏன்னா இன்னைக்கு பல பேரோட ஒரு முக்கியமான கேள்வி. பயிற்சிகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி தாராளமாக வாட்டரை எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப தாகமாக வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு சிப் வந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2 சிப் எடுத்துக்கோங்க தண்ணி. கடகடன்னு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா 15 to 30 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். லிக்யூடை எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து கவனமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸோடைய இந்த ப்ரோட்டோகால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்ம இந்த ஒரு பயிற்சியும் பண்ணும் பொழுது தேவையில்லாத மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின் எதுவும் வராது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய இயன்முறை மருத்துவத்துக்கு வரக்கூடிய பல பேர் இந்த பிரச்சனைகளால தான் இங்கே வந்து வர்றாங்க. திடீர்னு கிரவுண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணேன் சார், காஃப் மசில் பிடிச்சிக்கிச்சு, திடீர்னு கிரிக்கெட்ல வந்து விளையாண்டேன் 2 நாளாக கழுத்து வந்து பிடிச்சிக்கிருச்சு, ஷோல்டர் பெயின் வந்து வந்துருச்சு, டென்னிஸ் விளையாண்டேன் அதனால வந்து ஃபோராம் கிட்ட வந்து வலிக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் வந்து இந்த
வார்ம் அப் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் திடீர்னு வந்து போய் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டியில் விளையாடுறது தான் முக்கியமான பிரச்சனை. இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் வந்து கேட்கலாம். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.